ஹாய், இன்றைக்கி நம்ம பேப்பர்லேயே அழகான ஒரு லில்லி ஃப்ளவர் செய்ய போகிறோம். அதுக்காக 15க்கு 15 பேப்பர் எடுத்திருக்கேன். அதை இந்த மாதிரி ட்ரையாங்கிளாக மடிச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா சென்டர் பார்த்து மடிச்சுக்கோங்க. ரெண்டு பக்கமும் திருப்பி வச்சு சென்டர் பார்த்து மடிச்சுக்கோங்க. அப்புறமாட்டு இப்போது இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. ஒரு ட்ரையாங்கிளாக வர மாதிரி. இந்த ஸ்டெப்பை நீங்கள் எப்படி உங்களுக்கு ஈஸியாக இருந்தாலும் பண்ணிக்கலாம். நமக்கு ஃபைனலாக இந்த மாதிரி வரணும். இப்போது நம்ம இந்த ஸ்டெப்புக்கு அப்புறம் என்ன பண்ணணும்னா, இந்த சென்ட்ரல் லைன் இருக்குது பார்த்திங்களா, அதை பார்த்து 4 பகுதியை மடக்கிக்கணும். இப்போது ஒரு பகுதியாச்சா, அதே மாதிரி அடுத்த பகுதி, அதே மாதிரி இன்னொரு பகுதி. இப்போ நம்ம மடிக்கிறோம் பார்த்திங்களா, இந்த மடித்த பகுதியை இனி ஒன்றா நேராக்கிக்கிட்டு உள்ளாடி விடணும். இப்போ நிமித்திட்டோம். நிமித்த பிறகு இதை உள்ளாடி விட்டுக்கணும். இதே மாதிரி மற்ற 3 பகுதிகளையும் நிமித்ததுக்கப்புறமா அதை உள்ளாடி இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. இப்போ நம்ம நிமிக்கிறேன் பாருங்கள். நிமித்திட்டு நம்ம இப்போ மடித்த லைன் அப்படியே கரெக்டாக நமக்கு இந்த மாதிரி அமுக்கி விடும்போது உள்ளாடி போகும். அடுத்து மடித்து விட்டுக்கோங்க. இப்போ இந்த ஸ்டெப்புக்கு இவ்வளோ வந்தாச்சா. இனி என்ன பண்ணணுன்னா, இந்த மேலே பகுதி இருக்குது பார்த்திங்களா, இது ஒரு பகுதி இப்போ 4 பார்ட்டாக வரும். அதில் ஒரு பகுதியை நிமித்தி வச்சுக்கிட்டு இந்த சென்ட்ரல் லைனுக்கு நேர் மடித்து விட்டுக்கணும். இதே மாதிரி சுற்றி 4 பகுதிகளையும் இதே மாதிரி நம்ம மடிச்சுக்கணும். அதனோட அந்த முனை பகுதிகளில் எல்லாம் கரெக்டாக அந்த மடிப்பு வரணும். அதை நம்ம கவனிச்சுக்கணும். பார்த்தீங்களா, இந்த மாதிரி. இப்போ எல்லா பகுதிகளையும் நம்ம இந்த மாதிரி பண்ணியாச்சு. இப்போ இந்த ஸ்டெப்புக்கு அப்புறமா
சாரி, இந்த ஸ்டெப் வராதுன்னு நினைக்கிறேன். ஆமாம், இதுக்கு இன்னொரு ஸ்டெப் நம்ம பண்ணி முடிச்சுட்டு இந்த ஸ்டெப்புக்கு வரலாம். இப்போது இதுக்கப்புறமா இப்போது இன்னும் ஒரு மடக்கு வருது பார்த்திங்களா? இதை இப்போது இந்த மேல் பகுதி க்ளோஸ்டாக வருது பார்த்திங்களா? அந்த பகுதியை கீழே பார்த்து மடிச்சுக்கோங்க. நம்ம அந்த இடத்த நல்லா அழுத்தி விட்டுக்கோங்க. இப்போ அழுத்தியாச்சா? அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கன்னா, இந்த இடத்த பிரித்து விட்டுட்டு அந்த லைன்லேருந்து இந்த நம்ம மடக்குன அந்த பகுதிகளை கரெக்டாக உள்ளே விட்டுக்கோங்க. 2 சைடும் நல்லா இந்த பகுதியெல்லாம் நல்லா நீட்டாக தேய்ச்சிட்டு, கரெக்டாக நம்ம மடக்கு இருக்கிறனால ஈஸியாகவே அது அந்த மடக்கி கொடுக்கும். அதுக்கப்புறம் இதை கீழே விட்டுக்கோங்க. இதே மாதிரி ஒரு லேயரையுமே பண்ணிக்கோங்க. இப்போது இந்த மடக்கு நம்ம 4 பகுதியில் பண்ணுறோமா, அந்த 4 மடக்குகளையுமே இந்த மாதிரி நிமித்தி வச்சுக்கிட்டு இந்த லைன்ஸ் அவ்வளோ உள்ளே போகிற மாதிரி மடக்கி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா அடுத்த ஸ்டெப்பு 4வது. இன்னும் ஒரு பகுதி நம்ம மடக்காமல் இருக்குது. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி இருக்கும். இனி என்ன பண்ணணுன்னா, இந்த கீழே க்ளோஸ்டாக வருது பார்த்திங்களா, இந்த பகுதியை இந்த மாதிரி சென்டர் பார்த்து மடக்கி விட்டுக்கணும். இதே மாதிரி பின்னாடி உள்ள அந்த 3 பகுதிகளை இதே மாதிரியே நம்ம பண்ணிக்கணும். சென்டர் பார்த்து மடக்கி விட்டுக்கலாம். இப்போ நம்ம எல்லா பகுதிகளையும் இதே ஸ்டெப் பண்ணியாச்சு. பாருங்கள், இனி நமக்கு ஈஸி முடிவார ஐட்டம் கிட்டத்தட்ட.
இப்போ 4 இதழ் வருமா, 4 இதழையும் இப்போ பாருங்கள், நீங்கள் ஏதாவது ஒரு பென்சிலோ ஏதாவது வச்சு இந்த மாதிரி வளைச்சி விட்டுக்கோங்க. ஒரு இதழையும். இது நல்லா வளையலை, நான் இனி வளைச்சி விட்டுக்கிறேன். ஒரு நம்ம பென்சில் ஏதாவது எடுத்தோன்னா தான் நமக்கு அந்த இதழ் நல்லா நீட்டாக வளைஞ்சி வரும். இல்லைன்னா நமக்கு அது ரொம்ப வளைஞ்சி வராத மாதிரி இருக்கும். இப்போ பாருங்கள், நம்ம விரித்து விடும்போது இந்த மாதிரி இருக்கும். நான் இதே மாதிரி இன்னொன்று செஞ்சு வச்சுருக்கேன் பாருங்கள். இன்னொன்று நான் கொஞ்சம் ஒரு 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 அரை இன்ச்சு கம்மியாக எடுத்து இன்னொன்று செஞ்சு வச்சுருக்கேன். அதை இந்த மாதிரி இதுக்கு நடுவில் உள்ள விட்டுக்கிறேன். இப்போ இந்த இதழ்களை நம்ம விரித்து விட்டுப்போம். இப்போ பாருங்கள் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா, அழகாக இருக்குது பார்த்தீங்களா. சும்மா ஒரு மடக்குலேயே நமக்கு என்ன அழகான ஒரு ஃப்ளவர். தேங்க்யூ ஆல் இவ்வளோ நேரம் பார்த்ததுக்கு.